ஹலோ எவ்ரிவன், நான் ரோஷன். நீங்க பார்க்குறது இன்ஃபினிட் இன்சைட்ஸ் தமிழ். ஸோ வெல்கம் டு சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ இது. அப்படி என்ன வீடியோன்னு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. S24 அல்ட்ரா வர்சஸ் S25 அல்ட்ரா. ஏன்னா பர்சையும் புதுசையும் கம்பேர் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க விஷயமே இருக்கு. ஏன்னா S25 அல்ட்ரால அப்கிரேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டவுன் கிரேட்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டவுன் கிரேட்ஸ்ன்றது பல விஷயம் ரிமூவ் பண்ணதுனால தான் நான் சொல்றேன். ஸோ பிரீஃபா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா S25 அல்ட்ரா அந்த புதுசாக அந்த S25 அல்ட்ரால ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் இருக்கு. அண்ட் ஸ்னாப்டிராகன் 8 ஜென் 3 ப்ராசஸர் நம்ம S24 அல்ட்ரால இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8 எலிட் ப்ராசஸர் 8 ஜென் 3யோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். சிப்செட் வைஸ் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரெண்டு ஃபோனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் ஸ்லோவாக இருக்கு, இந்த ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா S25 அல்ட்ராவோட வெயிட் மேனேஜ்மெண்ட். எஸ் கைஸ், சாம்சங் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். என்னதான் ஒரு ஃபுல் பேக்டு ஃபோன் கொடுத்துருந்தாலும் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. S24 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 232 கிராம்ஸ் வெயிட் இருக்கும். அண்ட் S25 அல்ட்ரா ஒரு 213 கிராம்ஸ், சாரி 218 கிராம்ஸ் வெயிட்டோட இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு 14 கிராம்ஸ் வெயிட்டை குறைச்சிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா இந்த ஃபோன் S24 அல்ட்ராவை நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு வெயிட்டான ஃபோனை தூக்கிட்டு போற ஃபீல் தான் இருக்கு. அதோட நான் UAG ஆர்மர் கேஸ் போட்டிருக்கிறதுனால கையில ஒரு செங்க கட்டி எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலே இருக்கும் கைஸ். இந்த கேமரா செக்ஷன் பத்தி சொல்லலாம். கேமரா செக்ஷன் சொல்லணுமா, S24 அல்ட்ராவே டாப். S25 அல்ட்ரா நெக்ஸ்ட் ரேஞ்சில் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஈவன் நானே எதிர்பார்த்தேன். பட் வச்சாங்க பாரு ஆப்பாங்க. S25 அல்ட்ரால எந்த ஒரு மேஜர் அப்கிரேடும் இல்லை. அல்ட்ராவைட் சென்சார் இருக்குல்ல S24 அல்ட்ரால 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவைட் சென்சார் இருக்கும். S25 அல்ட்ரால அதை 50 மெகா பிக்சலா அப்கிரேட் பண்ணிட்டாங்க கைஸ். வேற எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. எஸ், கேமரா செக்ஷன் அவ்வளவுதான். நானே இது இப்படி எதிர்பார்த்தேன். வச்சுட்டு ஆப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா S25 அல்ட்ரா ரொம்பவே ஒரு மோர் எஃபிஷியன்ட் சிப் வச்சிருக்கு. அதாவது 8 எலைட் சிப் வச்சிருக்கனால ரொம்பவே பேட்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அண்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட்னு கேட்கும்போது ரெண்டுமே 5000 mAh பேட்டரியோட தான் வந்து நம்ம S24 அல்ட்ரா கையில வச்சிருக்கனால ஆக்சுவல் பேட்டரி பேக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4800 அண்ட் சம்திங் mAh தான் இருந்துச்சு. நான் அந்த ஆப்போட ஸ்கிரீன்ஷாட் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதுல தெரியும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா ஒன் UI 6ஓட வந்துச்சு. யா, ஒன் UI 6ஓட வந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொலாப் பண்ணி தந்தது நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டமோட. அண்ட் நல்லாவே ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஒன் UI 6 மாதிரி இன்னும் எந்த ஒரு ஓஎஸ்ஆலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டகிரேட் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கு S25 அல்ட்ராவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஒன் UI 7. கைஸ், இந்த இடத்துல தான் மேஜரான விஷயம் இருக்கு. S25 அல்ட்ரா இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒன் UI 7 இல்லைனா S25 அல்ட்ராக்கும் S24 அல்ட்ராக்கும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. அண்ட் எஸ், என்னடா S25 அல்ட்ரா அவ்வளோ பெருசா சொல்ற, S24 அல்ட்ரா என்னன்னு கேட்டீங்கன்னா S24 அல்ட்ராக்கும் ஒன் UI 7 வரும். இன்னும் அதை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஆக்சுவலா சாம்சங் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸோட ஃபாஸ்டா மேஜர் ஆண்ட்ராய்டு அப்கிரேட் கொடுக்குற டீம். பட் இது வரைக்கும் ஒன் UI 7க்கான ரேசஸ் எதுவும் இல்லை. பீட்டா வெர்ஷன்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கே தவிர ஸ்டேபிள் வெர்ஷன் இன்னும் S24 அல்ட்ரா அண்ட் அதர் ப்ரீவியஸ் ரிலீஸ்ட் மாடல்ஸ்க்கு ரிலீஸ் பண்ற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் லேட்டா வரும். அப்படி ஒன் UI 7 வந்துருச்சுன்னா மறக்காம அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் S25 அல்ட்ராவை S24 அல்ட்ராவே பிரேக் பண்ணிடுங்க. சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் இருக்கே தவிர S24 அல்ட்ரா இஸ் த மேஜர் வின்னர் ஹியர் when it comes to software. ஒன் UI 7 ரெண்டுமே இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒன் UI 7ல நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக், நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற விண்ட் நாய்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ல இருக்கிற நாய்ஸை வந்து அது நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நாய்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி வீடியோ எடுத்து தரும். நிறைய சொல்லலாங்க. நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் சொல்லவா வேணும், சாம்சங் டாப் நாட்ச் தான் இன்னைக்கும் ஏஐ இன்டகிரேஷன்ல. ஏன்னா இது வரைக்கும் யாராலையும் ஒன் UI 6ஓட போட்டியே போட முடியலங்க. நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டில் ஆப்பிள் கூட சம்டைம்ஸ் தோத்துறது, என்னதான் அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வச்சிருந்தாலும். அண்ட் இப்ப நான் இந்த இடத்துக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் கிட்டே வந்துட்டேனே வச்சுக்கலாமே. S24 அல்ட்ரா இப்ப நல்லாவே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல 90K இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. S25 அல்ட்ரா வேணா 120K பிளஸ், அதாவது 1,20,000 மேல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும் S25 அல்ட்ரா வேணும்னா. ஸோ இந்த இடத்துல இப்ப நான் ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துறேன். ஓகேவா? கேமரா அப்கிரேடுன்ற பேர்ல மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ S24 அல்ட்ராக்கு நான் இங்க ஒரு பாயிண்ட் தரேன். அண்ட்
நெக்ஸ்ட் ஒன் யூஐ 7 வந்துருச்சுன்னா S24 Ultra இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இங்கேயும் நான் S24 Ultra தான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா S25 Ultra இஸ் டாப். ஸோ S24 Ultraக்கு கொஞ்சம் கம்மி. பட் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே டாப் எண்ட் ப்ராசஸர், மேட் ஃபார் சாம்சங். சாம்சங்கோட கொலாபரேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ரெண்டுமே மேட் ஃபார் சாம்சங். ஸோ தட் இஸ் டிஃபரன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா S25 வந்து கிளியர் அப்கிரேட்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்கிரேட்ஸ் இருக்கு. டிசைன் முக்கியமா சொல்ல வந்துட்டேன் டிசைன். ஸோ S24 Ultra வந்து ஒரு கர்வியான பாக்ஸி எட்ஜ், அதாவது ஷார்ப் எட்ஜஸோட இருக்கிற ஒரு ஃபோன். ஓகேவா? S25 Ultra சாஃப்ட் எட்ஜஸ், சாஃப்ட் கார்னர்ஸ் ஆக்கிட்டாங்க. கார்னர்ஸை வந்து ஆஹ், என்ன சொல்றது, ஒரு பாக்ஸி ஃபீலோட கர்வியான கார்னர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ப்பான எட்ஜ் கார்னர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பென். எஸ்பென் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நம்மள்ட்ட இருக்குல்ல இந்த எஸ் பென். ஸோ S25 Ultraல பார்த்தீங்கன்னா வர ஃபோன் கலர்லயே எஸ் பென் வரும். பட் S24 Ultraல ஸ்டாண்டர்ட் இதே சேம் கலர்ஸ் தான். இங்க என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பென்ல ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ஏர் ஆக்ஷன்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். இந்த பட்டன் அமைக்கி நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா இது ஆப் விட்டு வெளில போகலாம். இல்ல என்ன சொல்றது, கேலரியில இப்படி பண்ணேன்னா நெக்ஸ்ட் இமேஜ் லெஃப்ட் ரைட் அடுத்தடுத்த இமேஜ் ஏர் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ளூடூத் ஃபீச்சரை S25 Ultraல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன என்ன சாம்சங் நியாயமா இது? ஸோ S25 Ultraல முக்கியமான இருக்க வேண்டிய ஃபீச்சர் எஸ் பென்ல ப்ளூடூத் இல்ல. ஸோ இந்த இடத்துல S24 Ultra தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆக்சுவல் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமே. 2.26 மில்லியன் வருது ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ப்ராசஸர். பட் ஸ்னாப்டிராகன் 8 ஜென் 3 பார்த்தீங்கன்னா 1.95 மில்லியன் ஸ்கோர்ஸ் வருது. ஸ்கோர் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் 8 எலைட், அதாவது லேட்டஸ்ட் S25 Ultra பெட்டர்னு சொல்லலாம். கூலிங் வேப்பர் சேம்பர் S25 Ultraல இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ S24 Ultraவோட S25 Ultra கூலிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு ரெண்டுமே பார்க்கும்போது S25 Ultra இந்த வாட்டி 16 GB ரேம் ஆஃபர் பண்றாங்க. அதுவும் வேரிய லிமிடெட் மார்க்கெட்ஸ்ல மட்டும். பட் S24 Ultra ஆஸ் யூஷுவல் 12 GB, S25 Ultraவும் 12 GB தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மேஜர் சேஞ்ச் வராது. டாப் எண்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 16 GB ரேம் வேரியன்ஸ் கிடைக்கும் கைஸ். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டும் ஒன்று தான். அல்கேல் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் சொல்லலாம். ஸோ ஒரு வேர்டிக்ட்னு சொல்லும்போது S25 Ultra ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்கிரேட்ஸ்ன்ற பேர்ல ஸ்லைட் டவுன்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க தான். பட் ஆனால் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ்ல S25 Ultra டாப்பா இருக்குமா S24 கேட்டிங்கன்னா இல்லை. S24 இஸ் த பெட்டர் ஒன். S24 Ultra ஒரு நீட்டான ஒரு பவர் பேக்டு ஃபோன் வித் காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல பிரைஸஸ். அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், என்னப்பா நீ பாட்டு பழைய ஃபோன் எடுக்க சொல்ற, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்கிரேட் தருவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்கிரேட் இருக்கு கைஸ். S25 Ultraல 7 இயர்ஸ் எப்படி கொடுத்தாங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் S24 Ultraல தான் 7 இயர்ஸ்க்கு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்கிரேட்ஸ் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்ட் 21 வர வரைக்கும் சாம்சங்கோட S24 Ultra இஸ் பர்ஃபெக்ட்லி யூசபிள். புது ஃபோன் மாதிரியே ஃபாஸ்டா இருக்கும். அவங்க செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்கிரேட் ஆஸ் வெல் அஸ் 8 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ். ஸோ இன்னும் நீங்க ஆண்ட்ராய்ட் 21 வர வரைக்கும் உங்க S24 Ultra பிரச்சனையே இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் S24 Ultra இந்த இடத்துல ஒரு பீக்ல தான் இருக்கு. டியூரபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 கொடுத்துருக்காங்க S25 Ultraல. அதுக்கப்புறம் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் கொடுத்துருக்காங்க S24 Ultraல. உங்களுக்கு S24 Ultra பிரிச்சு பார்த்துருக்கணும், அதோட ஸ்கிராச் டெஸ்ட், இன்டெப்த் டியூரபிலிட்டி டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்க. நான் ஜெரிரேக் எவ்ரிதிங்கோட வீடியோவை இந்த ஐ பட்டன்ல போட்டு வரேன். ஓகேவா? மறக்காம போய் செக் பண்ணி விடுங்க. போன் அப்படியே பிரிச்சு மெஞ்சிருவாப்புல தலை. டாப் நாச்சா இருக்கும். ஸோ கேமரா வைஸ் நான் சொன்னேன்ல 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. அண்ட் இது S24 Ultraல 12 மெகா பிக்சல் தான் அல்ட்ரா வைட். ஸோ சின்ன அப்கிரேடுன்னு சொல்லலாம். மெயின் அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் அதர் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னே தான். ஓகே. பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே 5000 mAh பேட்டரி தான் இருக்கு. என்ன 8% லாங்கர் டியூரேஷன் வரும்ன்றாங்க. ஏன்னா எஃபிஷியன்ட் சிப்செட் உள்ள இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சார்ஜிங் வைஸ் ரெண்டுமே 45 வாட்ஸ் தான் இன்னும் ஒயர்ட் சப்போர்ட் பண்ணுது. 15 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது கைஸ். என்னடா இப்ப போய் 45 வாட்ஸ்ன்றீங்கன்னா அதுதான் எனக்கும் புரியல. பட் ஆஸ் லாங் அஸ் சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப போகாத வரைக்கும் போனோட குவாலிட்டி அண்ட் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது என்னோட கன்க்ளூஷன் இந்த விஷயத்துல. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான்.
இப்போ ஒன் யூஐ 7 வரப்போகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 21 வர வரைக்கும் பிரச்சனை இல்லை S24 அல்ட்ராக்கு. S25 அல்ட்ரா யூசர்ஸ் ஆண்ட்ராய்ட் 22 வர வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிரைஸ் அண்ட் வேல்யூ. ஸோ S24 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டேங்க. ஸோ S24 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க S25 அல்ட்ரா வாங்கலாமா? கிளியரா வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா S24 அல்ட்ரா இஸ் கிளியர்லி எஃபிஷியன்ட் அண்ட் வின்னர் வென் கம்பேர்ட் டு S25 அல்ட்ரா. இது நான் புதுசா வாங்க போறேன்ப்பா. எனக்கு பணம்லாம் பிரச்சனையே இல்ல. எனக்கு லேட்டஸ்ட்டா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சின்ன சின்ன டவுன்கிரேட்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ S25 அல்ட்ராவோட போய்க்கலாம். எனக்கு வந்து காசும் முக்கியம். அதே சமயம் டாப் எண்ட் ஃபோனும் வாங்கணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு S24 அல்ட்ரா இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள். மறக்காம S24 அல்ட்ராவே வாங்கிக்கங்க. டாப் எண்ட் வேரியன்ட்டே கூட வாங்கிக்கலாம் S25 அல்ட்ரா ரேட்டுக்கு. ஐ திங்க் 1 டிபி வெர்ஷனே 1,10,000க்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 டிபி வெர்ஷனே கூட நீங்க வாங்கிக்கலாம். கரண்டா நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணி எடுத்தது 12 ஜிபி ரேம் அண்ட் 512 ஜிபி ஸ்டோரேஜோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு கைஸ். அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அப்டேட்ஸ் தான் சாம்சங்ல கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தம். என்ன இப்போ கொஞ்சம் எதுனாலன்னு தெரியல, இன்னும் ஒன் யூஐ 7க்கான அப்டேட் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோட கன்க்ளூஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சிக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு விடாமுயற்சிக்கான ஷோ, அதாவது 7th of February எனக்கு விடாமுயற்சிக்கான ஷோ அட் 12:30 ஆஃப்டர்நூன்ல இருக்கு. அண்ட் கிளாஸ் இருக்கு ஈவினிங். ஸோ என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் 8th of Februaryல நீங்க விடாமுயற்சிக்கான ஃபுல் ரிவ்யூவை நம்ம சேனல்ல எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சி ரிவ்யூ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம நம்ம சேனல்ல நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ until my next video, guys. Tata.